எனவே இவங்கெல்லாம் அப்போ அவன் சொன்னது இப்படி படிப்படியா வருது. அப்படி வந்தாதான் நமக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியும் இல்லையா? ஆமா. இப்போ இந்த மெய்கண்டாரம் இல்லை உமாபதியோ உங்களுக்கு பாடம் நடத்தினா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னம்மா? ஆமா, என்னம்மா? அதனாலதான் காலந்தோறும் உரைகள்லாம் வருது. அந்தந்த கால நடைக்கு தகுந்தாற்போல் அந்த நடையில சொல்லணும். சொன்னாதான் நமக்கு புரியும். அந்த காலத்து நடையில சொன்னா இந்த காலத்தில் இவங்களுக்கு புரியாது. அதனால பெருமான் கருணையோடு அந்தந்த காலத்தில் அந்த அதுக்கு தகுந்த ஆள்களை வச்சு சொல்ல வைக்கிறார். அப்போ அவரு இந்த குறவர்கள் குருட்டினை நீக்குபவர்கள். அப்போ அவன் சொன்னது இவர்கள் மூலமா வருது. இவங்கெல்லாம் கருவிகள். அப்பெல்லாம் இவங்கெல்லாம் என்னது? வெறும் கருவி. சொல்றது யாரு? அவன் சொல்றது இவங்க மூலமா வருது. நமக்கு பிராட்காஸ்ட் பண்றவங்க. விளங்குதா? இவங்கெல்லாம் மீடியாக்கள். இவங்க மூலமா சொல்றது. அப்ப எல்லாமே கருணை தான். தக்கவரை கொண்டு சொல்றாரா இல்லையா? அதனால இந்த ஞானம் சந்தானமா வரணும். அதான் பரம்பரையா, குரு சிஷ்ய பரம்பரை. அப்போ நமக்கு சைவத்திலே பிறந்ததுனால, ஒருவருக்கு பிறந்ததுனால அவன் மகனாக மாட்டான். ஞானத்தினாலதான் மகனாகும். விளங்குதா? அப்ப வெறும் பிறப்பில் சிறப்பில்லை. பிறப்பில் சிறப்பில்லை. அப்ப எதுல சிறப்பு இருக்கு? ஞானத்தான் சிறப்பு. அப்ப நாம பிறப்புறுவது பெருசில்லை, சிறப்புறம். சிறப்பு எது? சிவத்தோடு சேருவது, செம்பொருள். செம்பொருளோடு செம்மைப்படுவது, அறிவு செம்மைப்படுவது தான் சிறப்பு. சிறப்பு எனும் செம்பொருள் அதான் அறிவு. சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்ப சிறப்பு இல்லாட்டா பிறப்பு. விளங்குதா? அப்ப பிறப்பு எதனால வருது? பேதமையால். அப்ப பேதமைங்கிறது என்னது? பேதமை அறியாமை இல்லை, அறியாமை இல்லை. எல்லாம் நல்லா சொல்லி முடிச்சிட்டாங்க.
மழை பெஞ்ச மாதிரி அங்கங்கே கோடை மழை போல அங்கனங்கனையாக பெஞ்சுது. பேதமை என்பது யாது எனி கேட்டாங்கன்னா இப்படி சொல்லியா பறக்க பார்க்காதங்க. பேதமை என்பது யாது எனில் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் சொன்னார். விளங்குதா? ஏதம் கொண்டு ஊதியத்தை போக விடுவது பேர் பேதமை. ஊதியம் என்பது நமக்கு நன்மை பயக்கிற பொருளை அதை விட்டுறது. துன்பத்துக்கு காரணமான பொருளை பற்றி கொண்டு இன்பத்துக்கு காரணமான பொருளை விட்டு விடுறதுக்கு பேர் தான் பேதமை. அப்ப திரிபு உணர்ச்சி என்னது? திரிபு. பேதித்த அறிவு, பேதித்த தன்மை பேதமையாம். மாறுபட்ட அறிவு, பேதித்த தன்மை பேதமை. மை என்பது தன்மை குறிக்கிற விகுதி. அறிவு மாறுபட்டு இருக்குது. அப்போ இயல்புல இருந்து மாறுபட்டு இருக்குது. ஓட்டி பிடிச்சிருக்கு இல்லையாம்மா? ஆமாம். இப்போ நாமெல்லாம் பாட்டிக்காரங்க தானோ? ஆமாம். அதில் என்ன சந்தேகம் இல்லையாம்மா? புத்தி பேதளிச்சுடுதா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். விபரீத அறிவு. இதுக்கு என்ன பேர்? விபரீத அறிவு. அது ரொம்ப டேஞ்சரு. ஒன்றும் தெரியாமல் சும்மா கிடந்தா கூட பரவாயில்ல, ஒன்னடக்க ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். அது டேஞ்சர் தானே? ஆமாம், அது நாம தான். நமக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியலை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியலை. அப்படி அறிவு பேதப்பட்டு இருப்பது அப்போ அது நோய். வேறுபட்டிருக்குன்னா இயற்கையிலிருந்து வேறுபட்டிருக்குது இல்லையா? அப்போ அது செயற்கை. செயற்கையெல்லாம் காரணம் இருக்கணும். காரணம் இருந்தால் தான் அது செயற்கை இல்லையா? ஆக்கம்தானே காரணம் இதற்கு இல்லையா? அப்படிதானே சார்? அப்படித்தானே? அப்போ நாமெல்லாம் அறிவுல கோளாறு இருக்கு, நோய். நமக்கெல்லாம் நோய் எங்க இருக்குது? அறிவுல இருக்குது. எப்பா என்னையா? இருக்குது. அதனால இப்ப இங்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? வகுப்புக்குன்ற உலகத்துக்கு பிறந்ததே, உலகத்துல பிறந்ததே எதனால? ஆமா, நோய் இருக்கிறதுனால. அப்போ இந்த உலகம் மருத்துவமனை, இந்த உலகம் மருத்துவமனை. மனை, மனைனா என்னது ஐயா? மனைனா என்னது? இதெல்லாம் அழைச்சிடலாம்ல? அதாவது பிறப்பு இந்த உலகத்துல பிற இது மருத்துவமனை இல்லையா? அப்போ உயிர்கள் இதெல்லாம் நோயாளி. உயிர்கள் எல்லாம் உயிர்கள்னா அது யாரு? நாம தான். இப்போ நாமெல்லாம் யாரு? நோயாளி. நோயாளின்னு நோயாளி, நோயினால் ஆளப்படுபவர்கள். அப்படியா? அது என்ன சொல்லுதோ அதுதான் நாம கேட்கணும்.
புரியுதா சார்? அதனால நாமெல்லாம் யாரு? நோயாளி. இது ரெண்டு. நோய், அறியாமை. அறியாமைன்னா அறிவு விளங்காமை. அறிவு விளங்காமை. அறிவு இல்லாமல் சொல்லக்கூடாது. அறிவு விளங்காமை. அறிவில் கோளாறு, நோய் இல்லையா? அப்போ நோயினா நோய வராத மாதிரி பார்த்தியோ? நோய்னா என்னது? நோவை தருவது நோய், துன்பம். துன்பம். நோயினானது நோவை தருவது துன்பம். அப்ப அறியாமைங்கிறது துன்பம். யாராவது துன்பம் இருக்க மாதிரி தெரியுதா? துன்பத்தில் இருந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? தெரியாம ஐயோ பாவம். அப்போ இந்த உலக மருத்துவமனை நாம நோயாளி, நோய் அறியாமை இல்லையா? அப்போ அதிலிருந்து நாம் நீங்குவதற்காக வந்திருக்கிறோம் மருத்துவமனை இல்லையா? நோய் காட்டி நோயை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் மாதிரி எவ்வளோ இருக்குண்ணே. ஏமா காய்ச்சல் இரு அப்படின்னு வாயில் ஒன்று வைக்கிறாங்களா இல்லையா? காட்டுன்னு தெர்மாமீட்டர் இல்லையா? தெர்மாமீட்டரு நோய் காட்டி தானே. அதுதான் கண்மம், வினை. நாம் செய்கிற கண்மங்கள் வினை செயல் இல்லையா? அப்போ அறிவில் இருக்க கோளாற செயல் காட்டுது. அறிவு கருத்து பொருள், வினை காட்சி பொருள். அறிவு கருத்து பொருள், பார்க்க முடியாது. செயலை தூலம் பார்க்கலாம். இப்படி செஞ்சேன்னா உன் லட்சணம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம்லாமா? ஆமாம். நம்ம அறிவில் இருக்கிறத கோளாற புறத்து காட்டக்கூடியதான் என்னது? செயல். அதான் கண்மம். விளங்குதா? ஆமாம். தப்பா செய்கிறது விளங்குதா? மருந்து மருந்து எதுக்கு மருந்து? மருந்துனானது அதான் மருந்துக்கு. மருந்துனானது மருந்துனானது மரணம் தவிர்ப்பது மருந்தான். ஆமாதான். மரணத்தை தவிர்க்கிறது அது மருந்து. அது எது அப்படின்னா வினை பயன். இன்பமும் துன்பமும் அது மருந்து இல்லையா? அதான் ரெண்டா இருக்கு. மருந்து இனிப்பு மருந்து இன்பம், கசப்பு மருந்து துன்பம். விளங்குதா? அது ரெண்டு மாதிரியா வச்சிருக்கான்.
அப்போ மருத்துவர் இதை பிரிஸ்கிரைப் பண்ற மருத்துவர் இல்லையா? மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ண மருத்துவர் யாரு? சிவபெருமான். இல்லையா? அவர் கொடுக்கிற செவிலி. அவர் நேர பிரிஸ்கிரைப் தான் பண்ணுவாரு, அவரே வந்து கொடுக்க மாட்டாரு. கொடுக்கிற செவிலி திரோதம். சக்தி, அவருடைய சக்தி. வீட்டுக்காரி அவ வந்து கொடுப்பா. இந்த மருந்தை கொடுன்னா அவர் எழுதி வச்சதை பார்த்து கொடுப்பா. நேரம் பார்த்து, காலம் பார்த்து, அளவு பார்த்து கொடுக்குறப்பா. செவி விளங்குதா? சரி. அப்போ அது இது தலைமை மருத்துவர் டீனு. மருத்துவர் புறவர். மருத்துவர் தான் குருமார்கள் இல்லையா? ஞான சம்பந்தர், அப்பரு, இவெல்லாம் டாக்டர் இல்லையா? தலைமை டாக்டரு சிவபெருமான். இவெல்லாம் உங்களுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இவர் சொன்னதை கொடுப்பாங்க. இவர் விளங்குதா? நோய் நீக்கம். நோய் நீக்கம். அறியாமை போச்சுன்னா என்னது? நோய் நீக்கம் எது? என்னையா சொல்ல முடிக்க? என்னமா? நோய் நீக்கம், பாச நீக்கம். நோய் நீக்கம்ங்கிறது அறிவு விளங்குவதற்கு தடையாக இருந்த பாசம், தடை நீக்கம். ஊட்டச்சத்து என்னது? நோய் நீங்கிட்டுனா என்னது? டானிக்கு. அப்போ உயிர் உறுதி. உயிர் பிறந்த நோய் போயிடுது, டானிக் சாப்பிடுங்க, உறுதி பெறணுமா இல்லையா? அதை தருவது அது பராசக்தி. அது அருட்சக்தி. விளக்குதா? நோய் ரொம்ப நொடிநாள் நோயாளி இல்ல. நோய் போனாலும் எதிர்த்து நடமாட முடியாது, கை காலெல்லாம் வீக்காக இருக்கும் இல்லையா? அது தடம் பெற வைப்பதுக்கு தானி கொடுக்குறவ யாரு? ஆமாம், அருட்சக்தி, பராசக்தி இல்லையா? அப்போ டானிக் குடித்தா கங்கா மாதிரி ஆயிடுவான். ஆயிடுவானா இல்லையா? அப்படி அறிவு விளக்கம் பெற்றால், அறிவு விளக்கம் பெற்றால் வீடு டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணால் வீட்டுக்கு போகிற மாதிரியா? அது முக்தி. அது பேர் என்ன பேர்? முக்தி. விளக்குதா? வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம்? வீட்டுக்கு போனால் என்னையா செய்வோம்? இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போக மாட்டீங்களா? போனால் என்ன செய்வீங்க?
அதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியுமா சார்? நான் வீட்டுக்கு போனால் என்னென்னமோ செய்வேன். அதெல்லாம் பப்ளிக்காக இங்கே வந்து அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நாகரிகம் இல்லை. நம்ம நினச்ச மாதிரி படுப்போம், இருப்போம், சாப்பிடுவோம், எல்லாம் செய்கிறோமா இல்லையா? எனவே அனுபவித்தார். வீடுனானது ஆனந்த அனுபவம். அப்போ வீடுங்கிறது கட்டிலிருந்து விடுபடுவது. இப்போ எங்கே இப்போ வகுப்புன்னா இங்கே கூட இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முறை இருக்கா இல்லையா? அந்த பந்தங்களிலிருந்து விடுபடுவது வீடு. சுதந்திரமாக இருக்கிற இடம். விளங்குதா? ஓ அப்படித்தானோ? அப்படித்தான். புரியுதாமா? இதைத்தான் இங்கே சொல்லி சொல்லி மண்டையை உடைச்சாங்க. இதைத்தான் ஆமாம். இப்போ இதான் ப்ராசஸ். அந்த ஆனந்தம்ங்கிறது சிவம், சைவம், சிவத்தோடு சம்பந்தமாகுதம். வீடு பேர் அடைதம் இல்லையா? பெறுதல், ஆனந்தத்தை பெறுதல், தடையை விடுதலும் ஆனந்தத்தை பெறுதலும். இதை வித விதமாக விளக்குறாங்க. விளங்குதா? கருத்து தான். மாயை மாயை எதை விட்டுக்கணும்? ஆமாம், மாயை. இன்னும் கண்மன் சொல்லிருக்க மாயை. மாயை இங்க மாயைங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மருந்து இருக்கா இல்லையா? மருத்துவர் இல்லையா? மருந்து தான் இருக்குல்ல, மருந்து. இந்த அங்கேயே போட்டிருக்கோம்லாமா மருந்து. இந்த மருந்துக்கு கீழே அடுத்தாப்புல ஒன்று எழுதணும். மருந்து பாத்திரம், கண்டெய்னர். மருந்து கொடுக்குற பாத்திரம். இதைத்தான் ஆறா போடணும். பாத்திரம் தான் இந்த உடல், கருவி, உலகம், நுகர்பொருள். இது எல்லாமே இந்த உடம்பு இறப்பு எல்லாம் மருந்து சாப்பிட்ற பாத்திரம் இல்லையா? மருந்து இருக்குதே, மருந்தை ஊற்றி கொடுக்கறதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணுமா இல்லையா? பாத்திரம் வேணுமில்லாமா? அந்த பாத்திரம் தான் இல்லையா? அந்த உடம்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வினைகளை அனுபவிக்கக்கூடிய பாத்திரங்கள். விளங்குதா? பாத்திரத்தை பார்த்து மயங்குதோம். என்னத்தை பார்த்து மயங்குறோம்? இந்த பாத்திரம் நல்ல பாத்திரமா இருக்க இல்லையா? பாத்திரங்கள்லாம் என்னது? உண்கலம். பாத்திரம் என்னது? உண்கலம் மாதிரியா? உண்கலம் இது இலை, எச்சலை சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன செய்யணும்? தூர வீசிடணும். இலையை என்ன செய்வீங்க? சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஆமாம், அதை பட்டை விட்டுறணும். சாப்பிடுற வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கணும், கிழிச்சிடாம. சாப்பிட்டு இருக்கும்போது அவசரத்தில் இலையை கிழிச்சிடக்கூடாது. விளங்குதா? அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? ஆமாம். அப்போ நாம் சாப்பிட்றதுங்கிறது நாம் அந்த மருந்தை சாப்பிடுறது. மருந்தை சாப்பிட்ற வரைக்கும் வினை போகத்தை நுகர்றது, இன்ப துன்பங்களை நுகர்றதுக்கு இது இருக்கு இல்லையா? அது வரைக்கும் என்ன செய்யணும்? இதை உடம்பை பத்திரமா பாதுகாத்துக்கணும். மருந்தை சாப்பிட்டா தானே நோய் போகும் இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் பாத்திரத்தை என்ன செய்யணும்? இப்போ அதனால தான் எல்லாம் டிஸ்போசபிள். என்ன வச்சுருக்காங்க? டிஸ்போசபிள். எல்லாமே இந்த உடம்பே டிஸ்போசபிள் தான். விளங்குதாம்மா? கழுவி கமுத்துங்கப்படாது. அது அச்சய பாத்திரம் இல்லை, இது கழுவி கமுத்துருக்கு. இது எச்சில் இலை. இலை நல்ல தலைவாழை இலையாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிஞ்சாலும் தூர போட வேண்டியதான். மடித்து பைக்குள்ளே வைக்க முடியாது. மடித்து பைக்குள்ளே வைக்க முடியாது. விளங்குதாம்மா? அதனால் இலையை பார்த்து மயங்காம இல்லையா? அந்த மருந்தை பார்த்து மயங்கப்படாது. ஏப்பா நல்ல மருந்தாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நல்ல இனிக்குத கூட ரெண்டை சாப்பிடுவோம் அப்படின்னா கோளாறு ஆகிடும்.
ஆயிருமா இல்லையா? அப்படி சாப்பிடக்கூடாது. அப்போ மருந்தெல்லாம் என்ன செய்யணும்? முழுங்கணும். என்ன செய்யணும்? முழுங்கணும். நல்லா வாயில போட்டு சவைக்கப்படாது. சவைச்சா என்ன செய்வான் சார்? மருந்தை சவைச்சா என்ன செய்வான்? துப்பதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்பான். என்ன செய்வான்? துப்பதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்பானா இல்லையா? அப்போ இதிலிருந்து விடுபடுவதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்பான். அப்படி செய்யக்கூடாது. அதனால நமக்கு இன்ப துன்பங்கள்லாம் வரும்போது என்ன செய்யணும்? அதெல்லாம் முழுங்கிடணும். அது இன்பமா துன்பமா இல்லையா? ஒருத்தன் உங்களை ஏசிட்டான், உங்களை ஒருத்தன் ஏசிட்டான் அப்படின்னா நாம் செஞ்ச வேணேன் இப்போ கசப்பு மாத்திரையாக வந்திருக்கு அப்படின்னு முழுங்கிட்டு பேசாமல் போகணும். அவன் சொன்னதே நினச்சிக்கிட்டு அசைப்படக்கூடாது. அது ரொம்ப வினையை பெருக்கணும். பெருக்கணுமா இல்லையா? ஆமாம், அதெல்லாம் உதவிட்டு போகணும் பேசாமல். விளங்குதாம்மா? சொரணம் இல்லாத மாதிரி போகணும். விளங்குதா சார்? அப்போது நாம் சிவபோகம் இருக்குல்ல, அதான் சாப்பாடு, அதைத்தான் அசைப்படணும். பெருமான் நமக்கு செய்கிற உபகாரம் இருக்கா இல்லையா? அதை நினச்சி நினச்சி பாருங்க, உங்களுக்கு இன்பம் வரும். விளங்குதா? கரும்பை செவச்சா இனிப்பு வரும், மாத்திரையை செவச்சா கசப்பு தான் வரும். புரியுதாம்மா? ஆமாம். அது மட்டும் இல்லை, இப்போ நாமெல்லாம் இப்போ இங்கே இருக்கோம்னா இது மருத்துவமனை தானே. பக்கத்து வீட்டுக்காரன் எத்த வீட்டுக்காரம்னா பக்கத்து பெட்டில் கிடக்காமன்னு அர்த்தம். விளங்குதா? அவன் அந்த பெட்டில் கிடக்கான், நம்ம இந்த பெட்டில் கிடக்கும். அவன் காது வச்சிருக்கான், அதை வச்சிருக்கான், அவன் மருந்தை பார்த்து இவன் ஆசைப்படக்கூடாது. அந்த நோய்க்கு அது மருந்து. விளங்குதா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் மருந்தை போய் இவன் எடுத்து சாப்பிட்டு தொலைக்கப்படாது. அப்படிலாம் ஆசை வருதா இல்லையா? அவங்க அதை வச்சிருக்கான்னு இதை வச்சிருக்கான்னு கம்பேரிட்டிவாக தானே பார்க்குறோம். அப்படிலாம் பார்க்கக்கூடாது. புரியுதா சார்? ஆமாம். உங்களுக்கு அதை மருந்தாக கொடுக்கணும்னா உங்களுக்கே கொடுத்துருப்பான் இல்லையா? உங்களுக்கு அது தேவையில்லைன்னு தான் கொடுக்கல இல்லையாம்மா? உங்கள் நோயை குணப்படுத்துவதுக்கு அந்த மருந்து தேவைன்னா உங்களுக்கே அவன் கொடுத்துருப்பான். அப்போ உங்களுக்கு கொடுக்கலைன்னா அது உங்கள் நோய்க்கு அது மருந்து அல்ல என்பது. அதனால அந்த பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படவே கூடாது. அப்படி ஆசைப்பட்டால் என்ன செய்யும்? ஆமாம், உங்கள் குடி கெட்டு போகுங்கிறார். விலகுதா? குடி கொன்றி குற்றமும் ஆங்கை தரும். திருக்குறளில் சொல்கிறாரா இல்லையா? ஆமாம். நடுமின்றி நண்பொருள் வைக்கி எடுக்கக்கூட இல்லை. அதை சாப்பிடலாமான்னு நினைச்சாலே போய் ஆகிடுங்க. அப்போ எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகும் பாருங்க இல்லையா? நடுவின்றி நண்பொருள் வைக்கில் ஆசைப்பட்டா வெக கருதினான் வவ்வ கருதினாலே குடி ஒன்றி அவங்க போகிறதும் இல்லாமல் குடியே கெட்டு குற்றமும் அங்கே தரும். அவனுக்கு தீவினையாக வந்து சேர்றது மட்டும் இல்லாமல் ஆமாம் குடியும் கெட்டு போகுங்கிற. அப்போ நாம் குல வைரி ஆயிடும். நாம் யார் ஆயிடும்? குலத்துக்கே வைரி ஆயிடும். ஆகலாமா? அப்படி ஆகக்கூடாது. ஒழுங்கு மரியாதை என்ன செய்யணும்? ஆமாம். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் மருத்துவமனைக்கு வந்திருக்கோம்னா மருத்துவமனையை பார்த்து மயங்கப்படாது. அங்கே கொடுக்க மருந்தை பார்த்து மயங்கப்படாது. என்ன கருத்தில் இருக்கணும்? எப்பண்டா வீட்டுக்கு போவோம்னு இருக்கணும். கருத்து பூரா நோய் நீக்கத்தில் இருக்கணும். விளங்குதாங்க? அப்போ நாம் இருக்கிறது மருத்துவமனையாக இருக்கலாம். நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கணும்? ஆமாம், அந்த மருத்துவருடைய கருணை தான் நினச்சிட்டு இருக்கணும். நமக்கு பார்த்து பார்த்து இப்படி கொடுக்குறாரு, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நினைக்கணும். விளங்குதா? புரியுதா? அதனால் இந்த மருத்துவன்பால் மாறாத காதல், மருத்துவன்பால் மாறாத காதலோடு இருக்கணும். எனவே மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்குது.
அதில் எது மருந்துன்னு இருக்காரு? எதுமா மருந்து? ஏமா மருந்து எது? என்னம்மா என்ன சொல்றீங்க? ஏதோ சொல்லுமியா? அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்றாரு? ஓ சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு தடவைக்கு மேல சொல்ல மாட்டேன். மருந்து உற்றான் உழை செய்வான் இல்லையா? நாலுமே மருந்து தான். எனவே நோய் உற்றான் அதுக்கு கூட இருந்து அந்த மருந்தை கொடுக்குறவன் மருந்து. அதனால் நாம் இங்கே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னா நாம் எப்படியாவது வீடு பெற்றணும் அப்படின்னு என்ன இருக்கணும்? ஆமாம், நாமெல்லாம் எங்கே ஒப்பேற அப்படின்னு நினைச்சா உறுதி. அப்போ நாம இங்க வந்து எதை அனுபவிக்கணும் அப்படி இப்ப நோயுற்றவன் அதை தீர்க்கிற மருத்துவன் தீர்ப்பான். அப்புறம் மருந்து அதை கொடுக்கிறவன் சிறுவர் கொடுக்கிறது இல்லையா? மருத்துவன் சிறு சிவம் கொடுப்பது அவனுடைய அருள். மருந்து இன்ப துன்பம். நாம் நோயாளி. அந்த இதெல்லாம் நம்ம மண்டையில் இருக்கணும், மறந்துடக்கூடாது இல்லையா? அப்போது இதில் அவன் நம்ம நோயை தீர்க்கிறவன் இல்லையா? நோயை தீர்க்கிறவன். அதனால் இந்த இன்ப துன்பங்க மருந்தை கொடுக்கான். அவன் அவனுக்கு இதை கொடுக்கறதுனால அவன் எந்த பீஸும் வாங்கிறது இல்லை இல்லையா? இதெல்லாம் செய்கிறான், எந்த பீஸும் வாங்கிறது இல்லை. அதனால் அவன் உங்களுக்கு பீஸ் கொடுத்துக்கிட்டு வேலையும் செய்கிறான், கூலி கொடுத்து வேலையும் செய்கிறான். அப்படி ஒரு மருத்துவனாக இருக்கிறார். விளங்குதாமா? அவர் உலகத்தில் நாம் எல்லாத்துக்கும் மருத்துவம்லாம் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லி தானே? ஆமாம். ஆனால் இவர் கூலி கொடுத்துக்கிட்டு நமக்கு தொண்டு செய்கிறாரா இல்லையா? அதனால் அவர் எதை கொடுத்தாலும் பயக்கண்டும் நஞ்சும் நயத்தக்க நாகரிகம் வேண்டும். அதான் நாகரிகம். விளங்குதா? பயக்கண்டும் நஞ்சு பயக்கண்டும் அதை விரும்பி உண்பர் அப்படின்னு சொன்னால் பெருமான் கொடுக்குறான்னா எதை கொடுத்தாலும் பிரசாதம். பெருமான் எதை கொடுத்தாலும் பிரசாதம். அப்போது துன்பத்தை கொடுத்தாலும் விரும்பி, பெருமானே இதை கொடுக்கியா, என் நல்லதுக்கு தான் கொடுக்குற அப்படின்னு. உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு கூடாது. அப்படித்தானே சொல்கிறோம். என்ன பாடுபடுத்துறாங்க, உனக்கு இறக்கமே இல்லையாங்க இல்லையாம்மா? சொல்கிறோமா இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால பெருமான் கொடுக்கறது பிரசாதம்னா என்ன? ஐயா பிரசாதம் சாப்பிட்டீங்களா சார்?
கோயிலுக்கு போயிருக்கீங்களா? பிரசாதம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படின்னா என்னது? சாதம் என்பது உடலை வளர்க்கிற மருந்து. உடலுக்கு மருந்து சாதம். விளங்குதா? ஊனை வளர்ப்பது சாதம், உயிரை வளர்ப்பது பிரசாதம். சிவசம்பந்தம் உடைய சாதம். அதனால அது உயிரை வளர்க்கிற சாதம், பிரசாதம். அப்போ பிரசாதம்னா அதில் டேஸ்ட் பார்க்கக்கூடாது. பிரசாதம்னா என்ன செய்யக்கூடாது? ஏன் உப்பு இல்லையே, காரம் இல்லையேங்கக்கூடாது. புரியுதா? அது அப்படியே பக்தியோடு உண்ணணும். பிரசாதம்னா திரும்ப கேட்கக்கூடாது. பிரசாதம்னா என்ன செய்யக்கூடாது? இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அது சோறு வீட்டில் சாப்பிடும் போது. பிரசாதத்தை திரும்ப கேட்கக்கூடாது. அப்போ வினைப்போகத்தை ஒரு முறை அறிஞ்சு அதிலிருந்து விடுபடணும். பிறவிலிருந்து திரும்ப கேட்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். புரியுதாடா? அப்போ ஒரே பிறவியில் வீடு பேடு அடைஞ்சிடணுங்கிறாரு. ஒழுங்கா இருந்தா நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா? நல்லா தான் சொல்லியிருக்காங்க. அதனால இதை பிரசாதம்னு சொல்றது நோக்கம் தெரிஞ்சுக்கணும். பிரசாதம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன கழுத தான் தெரியுது. அதனால இங்க அந்த இதை சொல்லும் போது அவர் சொல்கிறார், நாம இந்த உலகத்தில் மாறுபாடில்லாத உண்டி மறுத்து உண்ணி இல்லையா? நமக்கு எது ஏற்றதோ அதை சாப்பிடணும். ஒவ்வாததை சாப்பிட்டா அலர்ஜி இல்லையா? ஒவ்வாததை சாப்பிட்டா அது பேர் தான் அலர்ஜி. அப்போ நாம் அனுபவிக்கணும். உண்டினானது ஊன், அனுபவம். அனுபவிக்கப்படுவது உண்டி. அது எப்படி இருக்கணும்? அனுபவம் மாறுபாடு இல்லா. எது மாறுபாடு? நாம அறிவுப்பொருள், அறிவுப்பொருளை தான் அனுபவிக்கணும். அதுக்கு மாறாக சடப்பொருளை போய் அனுபவிச்சா ஊறுபாடு வரும். மாறுபாடு ஊறுபாடை தருமா? அடையப்பா, இதெல்லாம் திருக்குறளில் சொல்லியிருக்காரா இல்லையா? எல்லாம் சொல்லியிருக்காரு. ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அதான் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தரும் நோய். இந்த நோய் வராது. எதை சாரணுமோ அதை சாரணும், எதை சாரக்கூடாதோ அதிலிருந்து விலகி நிற்கணும். அப்போ நோயும் உன்னை சாராது, துன்பம் சாராது. அப்போ நாம் சிவத்தை சார்ந்திருக்கணும். அறிவுப்பொருளை சார்ந்திருக்கணும். அதற்கு மாறாக பாசத்தை சார்ந்திருக்கிறோம். அதான் ஊறுபாடு, அதான் நோய். விளங்குதாமா? அப்போ அதில் இருந்து விடுபட்டு எதை சாரணுமோ அதை சாரணும். அதனால இப்போ இதையெல்லாம் நமக்கு வேத ஆகமங்களில் சொல்லியிருக்கிறாரு. எதில் சொல்லியிருக்கிறாரு? வேத ஆகமங்களில் சொல்லி அதை நமக்கு உணர்த்துவதற்கு இந்த குறவர்களை அவர்களை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா?
சிவபெருமான் அப்பாயிண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறார். விளங்குதா? எனவே இது இந்த உமாபதி கடைசியில் இருக்கிற யாரு? உமாபதி. அப்போ அந்த வேத ஆகமங்களில் சொன்னதெல்லாம் மெய்கண்டார் அதை சிவஞான போதம் என்ற நூலில் சொன்னார். அதை அவருக்கு பரஞ்சோதி சொன்னது. பரஞ்சோதி அவருக்கு சொல்லியிருக்கிறார். அவருக்கு சிவபெருமான் அப்படி சொல்லி சொல்லி இவருக்கு வந்திருக்குது. அதை இவருக்கு சொல்றாரு. யாருக்கு? மெய்கண்டாருக்கு. அப்போ அது ஆகமத்தில் சொன்னதை இவர் சொல்றாரு. ஆகமத்தில் சொன்னதை இவருக்கு உபதேசமாக சொல்லியிருக்கிறார். அதை இவர் தமிழிலே மொழிபெயர்த்து அதற்கு ஒரு உரையும் செய்து வார்த்திக பொழிப்போடு நமக்கு சொல்லியிருக்கிறது தான் சிவஞான போதம். அப்போ மெய்கண்டார் சொன்ன சிவஞான போதம் மூலமான ஆகம வசனமும் அதற்கு இவருடைய வார்த்திக பொழிப்பும். வார்த்திகம்னா என்ன? வார்த்திக பொழிப்பு அது உரை வகை. அது தமிழ்ல இருக்கு, வடமொழியில் இருக்கு. 4 வகை உரைகள். அதில் ஒன்று இது வார்த்திகம். மூல வசனம், கருத்துரை, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அதற்கான காரணங்கள், அதற்கான உதாரணம், இதெல்லாம் சேர்த்து சொன்னால் அது பேர் வார்த்திக. இந்த உறுப்புகளை உடையது வார்த்திகம். அதை இவர் அருள்நந்திக்கு உபதேசித்திருக்கார். அந்த அருள்நந்தி அதற்கு செய்யுள் வடிவிலே உரை செய்தார். அதான் சிவஞான சித்தி. விளங்குதா? அதில் ஏற்பட்ட ஐயங்களை அவர் 20 என்ற நூலாக எழுதினார். அது சிவஞான போதத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஐயங்கள். அதை அவர் மறைஞான சம்பந்தருக்கு போதிக்க, அந்த மறைஞான சம்பந்தர் உமாபதிக்கு போதிக்கிறார். அவர் இந்த செய்திகளை எல்லாம் அவர் 8 நூலாக செய்கிறார். 8 நூல்களா? சிவப்பிரகாசம், சிவப்பிரகாசம். அப்போ மெய்கண்டார் சொன்னது சூத்திரம், சுருங்க சொல்வது சூத்திரம் இல்லையா?
அதை விரித்து சொல்வது உரை. அது சிச்சி, அது விரி இல்லையா? அது ஒரு எழுத்துக்கு ஒரு பாட்டு. சிவஞான போதத்தில் ஒரு எழுத்துக்கு ஒரு பாட்டுன்னு விரிச்சு சொல்லியிருக்காரு. பிரித்து சொன்னா புரியல, விரிச்சு சொன்னா மலைப்பா இருக்கு. எனவே இந்த சிவப்பிரகாசம் அது எப்படி இருக்குது? அது ஆமாம், அது ரெண்டுக்கும் மத்தியமமாக தொகை விரி, தொகுத்தும் விரித்தும் தொகை விரி. 100 பாட்டில் இந்த சிவ ஆகமக்கடலை கடக்கின்ற நாவாயாக, ஆகமக்கடலை கடக்கிற நாவாயாக அமைத்தது தான் சிவப்பிரகாசம். அதற்கு ஒரு மாலினி, நாவாயை செலுத்துறதுக்கு ஒரு மாலிமி வேணுமே, அது திருவருள் பயன் என்றார். திருவருள் பயன். விளங்குதா சார்? ஆமாம். அப்போ அந்த திருவருள் பயன்கிறத மாலினி அவன் அந்த நாவாயில ஏறி அதன் பொருளை உணர்ந்து படிக்கிறது, அதை செலுத்துறது, செலுத்தி ஆகம பொருளை எல்லாம் உணரணும். அப்போ இது துணையை கருவி நூலாக கொண்டு அதை படிக்கணும் இல்லையா? அப்போ அந்த ஆகம கடலை கடப்பதுன்னா கரையை அடைவது, கடலை கடந்து கரை முக்கி கரையை அடையணும் இல்லையா? அப்படி அடையும் இடத்து நிறைய கரை போல தோன்றும். அங்கங்க அங்கங்க கரை போல சின்ன சின்ன திட்டுகள் கடலுக்குள்ள இருக்கும். அங்கே போய் இதான் கரைன்னு இறங்கக்கூடாது, இதான் கரைன்னு. ஆமாம், அதனால அதெல்லாம் வினாவி தெரிந்து கொண்டு போகணும். அதுக்கு ஒரு வினா வெண்பா, இது கரையா இது கரையான்னு. இங்கே இந்த வழியிலிருந்து கரைக்கு போகிற இடத்துல எத்தனையோ இது போன்ற தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளின் தன்மைகள் என்ன என்பதை சொல்வது சங்கற்ப நிராகரணம் என்றார். இதெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டியது. இந்த கரைகளெல்லாம் நிராகரித்து போகணும். அப்படி நாம் போகிறதுக்கு ஒரு என்ன வேணும்? டிட்டர்மினேஷன். எப்படியும் கரையை அடைந்தே தீருவேன் என்று, சரியான கரையை அடைந்தே தீருவேன் என்று கொடி கட்டி என்ன செய்யணும்? கொடி கட்டி சங்க கொடிக்கவின்னு ஒரு இதை செஞ்சுக்கிட்டு அந்த கொடி அந்த மரத்தின் உச்சியில, கொடிங்கிறது என்னது? துவண்டு கிடக்கிற ஒன்று இல்லையா? முக்தி கொடி, முக்தி முதற் கொடிக்கே. அப்போ அதில் மோகக்கொடி படம் தரக்கூடாது. எது மோகம்? இந்த மாதிரி பல கரைகள், அதில் மோகம் தரக்கூடாது. அப்படி வந்தால் அத்தி படுக்கும், முக்தி படுக்காது, அப்பளம் உண்ணாது. அது அப்பளம் சாப்பிடாது.
அதுக்கு வழிகாட்டியம். அந்த கப்பலில் அதை ஓட்டுறவன் மாறி திசை காட்டி. அது என்னது? திசை காட்டி. அது எது? குரு. குருவை போற்றுதல். நெஞ்சு விடுத்துவது போற்றி பகருடை. இதெல்லாம் குருவை போற்றுதல். விளங்குதாமா? அப்படி போற்றி உண்மை நெறி, சரியான வழி, அது விளங்கி கரையேறுவது என்பது உண்மை நெறி விளக்கம். இல்லையா? முதல்ல அடி தெரியும், முதல்ல அடி தெரியும், அப்புறம் முகம் தெரியும், அப்புறம் முடி தெரியும். அடையப்பா, விளங்குதாமா? ஆமாம். இப்படி படிப்படியாக விளங்கி வரும் அந்த நெறி. அப்போ அந்த கரையில் ஏறதுக்கு, முக்கிய கரையில் ஏறணுமா இல்லையா? முதல்ல அடி வரும். அடி எது? அந்த கரையில் ஏறணும்னா கேட்டு நான் எனதுங்கிறத விடுவிங்க, அப்போதான் இதுக்குள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் கேட் அது செக் போஸ்ட். நான் எனது இதில் இருந்ததுன்னா அது பாச ஞானம். அதை வச்சுக்கிட்டு உள்ளே போக முடியாது. அது அபேத உணர்வு. அது பேதம். அப்புறம் உள்ள போறோம் இல்லையா? நாமும் இதுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடியதும் உடம்பு கருவிகள் எல்லாமே பேதம் தானே, நமக்கு வேறான சடப்பொருள் இல்லையா? அப்புறம் நம்ம கூடயே இருக்குது இன்னொன்று, இது வேறா இருந்து பந்திக்குது, உடனா இருக்குது. அது பசுபோதம்ங்கிறோம். அது முகம் எல்லாம் ஒன்றா காமிக்கிறது, நாமும் அவனும் ஒன்றுன்னு காமிக்கிறது. சிவசமபாத ஞானம். அந்த கேட்ட தாண்டனம். மொழி, அது முடிவான இடம், பரமசுகம். அந்த அடியிலே அடங்குவது. நிழல் நிஜத்திலே அடங்குவது. நிழல் நிஜத்திலே அடங்குதல். விளங்குதா? இதுதான் முக்கியங்கிறார். நம்ம நிழலு, நம்ம அடிக்குள்ளேயே நாம நிழலு, அது அடி. என் அடிக்கீழது, உன் அடிக்கீழது என் ஆறுயிரே என்று இருப்பதுதான் முக்கியம் இல்லையா? அதைத்தான் காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றாங்க? உன் அடிக்கீழ் இருக்க என்று. அரவாணி ஆடும்போது என் அடியின் கீழ் இருக்க, அப்படியே இருக்க, அதுதான் இருக்கை. அப்படி இருக்கை தான் நமக்கு இருக்கையா. ஆமா, விளங்குதா? அப்போ அந்த இரு கையை தான், அந்த இரு கை, கைனா ஒழுக்கம். இரு கை, கை ஆழ்ந்தொழுது உன் கடல் சேவடிகள் கழுமத் தொழுவி கொண்டுலாம் சொல்றாரா இல்லையா? அறிவும் ஆனந்தம் என்ற இரு கைகள்.
அது அவனை கைகள் அவனுடைய அடியை பற்றி நின்றால் விளங்கும். அது அவனோடு கலந்து நிற்கணும். அழல் சேர் மெழுகொப்ப, அவன் அழல் நாம மெழுகு. அழல் சேர் ஐயாற்று அரசே இல்லையா? ஐயாற்று, ஐயாருன்னு அணுது, ஐயாருன்னு அணுதுமா. ஆறுனா வழி. அவனை ஐந்தொழிலால் வழிப்படுத்தியவன் முத்திக்கு. அவன் நம்ம அரசு, அரசே. அழல் சேல் மழுகொப்ப, அப்படி அடங்கி இருக்க. ஆசைப்பட்டேன் கண்டேன், கண்டாய அம்மானே சொல்றாரா இல்லையா? ஆமா. அதனால இங்க இந்த அச்சுத களப்பாளர், அச்சுத களப்பாளர் அவரு சந்தானம் வேண்டி பெருமானை வழிபட்டார். அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால அவரு தன்னுடைய குருநாதர், தன்னுடைய குருநாதர் குலகுரு சகலாகம பண்டிதர் சதாசிவ சிவாச்சாரியாரிடத்துல உபாயம் கேட்கிறார். ஒரு புத்திரனை பெறுவதற்கான வழியை சொல்லுங்க. அவர் இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. ஆனாலும் இவர் ஆசைப்படுறாருன்னு அடங்கன் முறை, அடங்கன் முறைன்னா தெரியுமா இல்லையா? தேவார தொகுப்பு, மூவர் தேவார தொகுப்பு, அதில் கயிறு சாத்தி பார்க்குறாரு. பார்த்தா இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது போல அங்கே ஒரு பாட்டு வருது. பேயடையாய் இருவதும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர், பிள்ளை வரம் பெறுவர், ஐயுற வேண்டாம். ஏப்பா இது பெருமானே சொன்ன மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பதிகம், எந்த ஒரு பதிகம்? ஆமாம், திருவெண்காட்டு பதிகம். அதனால் அந்த வெண்காடில் சென்று அங்கே இவங்க 2 பேரும் விரதம் இருந்து 41 நாள் விரதம் இருந்து அங்கே நோன்பிருந்து வழிபாடு செய்கிறார்கள் இல்லையா? அந்த முக்குளத்தில் ஆடி விரதம் காக்க, அந்த விரதத்தின் பயனாக அவதாரம் செய்பவர் தான் மெய்கண்டார். அவருக்கு சுவேதவன பெருமாள் என்று அந்த தலத்து இறைவனுடைய பெயரை கூட்டுகிறார்கள். அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்தால் இல்லையா, அவங்க திருப்பெண்ணா கடந்தா அவங்க ஊர், அங்கே கொண்டு வந்தால் அந்த குழந்தை சத்தமே போட மாட்டேன், அழக்கூட மாட்டேன். ஆனால் இது செவிட்டு ஊமையோ என்று எண்ணி வேதனைப்படுகிறார். நம்ம கஷ்டப்பட்டு பிறந்த பிள்ளை இப்படி இருக்குதே என்று வருத்தப்பட, அந்த பிள்ளையினுடைய தாய்மாமன் அந்த குழந்தையை எடுத்து சென்று தன்னுடைய ஊராகிய வெண்ணெய் நல்லூரில் வளர்க்கிறார். அப்போ அந்த வெண்ணெய் நல்லூரில் இருக்கிற பொல்லாப்பிள்ளையார் சந்நிதியில் இந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அப்போ தான் பரஞ்சோதி இந்த குழந்தையை பார்க்குறார். அது கருவிலை திருவுடையதாய், அது அப்போவே மோனத்தில் இருக்குது. எனவே இதன் பக்குவத்தை அறிந்து இதுக்கு அந்த 2 வயது குழந்தைக்கு அந்த பரஞ்சோதி அடிகள் உபதேசம் செய்கிறார். சிவஞான போதத்தை உபதேசம் செய்து இதை தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு உரையும் செய்து இதை உபதேசமாக சொல்லி வருகன்னு ஆணையம் கொடுக்குறார். அது பிரகாரம் இந்த குழந்தை அந்த சிவஞான போதத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. 2 வயசுக்குள்ள பாடம் நடத்திட்டு இருக்குது.
விளங்குதா? அப்போ இதை கேள்விப்பட்ட அந்த சதாசிவ சிவாச்சாரியா இவ குலகுரு அந்த குழந்தைய பார்க்கணும்னு நினைக்கிறார். நினைப்பாங்களா இல்லையா? நினைக்கிறாங்க. ஆமாம். அப்பர் சுவாமிகளும் நினைச்சார். அப்பர் சுவாமிகள் தில்லைக்கு வந்திருக்கும் போது இந்த சீர்காழியில் பிறந்த ஒரு குழந்தை ஞானப்பால் உண்டதாம் என்று அவருக்கு அப்போ 7 வயசு ஆகிடுச்சு. யாருக்கு? ஞானசம்பந்தர். 4 வருஷம் ஆகிடுச்சு இந்த செய்தி அவருக்கு போய் சேர. கம்யூனிகேஷன் கேப். எனவே அதை தெரிஞ்ச உடனே அந்த குழந்தையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையை வணங்க வேண்டும். விளங்குதா? அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த குழந்தைய வணங்கணும்னா அதுக்கு தவம் தேவை. அந்த குழந்தைய வணங்கணும்னா அது அவர் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அந்த கண்ணப்பன் தரிசனம் கிடக்கணும்னா காலத்தியாருடைய தரிசனம் பெற்று அந்த புண்ணியத்தினால தான் அவரை பார்க்க முடியுங்கிறார். இவரை வணங்கிட்டு அப்புறம் அங்கே போகிறார். விளங்குதா? அதுபோலத்தான் இங்கே இந்த தில்லையில் அம்பலவானரை தரிசித்து இல்லையா திருவீதி புரண்டு அங்கப்பிரதட்சணம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே அங்கிருந்து வணங்கி கொண்டே வருகிறார். தில்லையிலிருந்து சீர்காழி வரைக்கும் வணங்கிக்கிட்டே வராரு. யாரு? அப்பர் சுவாமிகள். இல்லையா? எவ்வளவு ஒரு பணிவு இல்லையாம்மா? இவரும் இந்த பிள்ளைய பார்க்கணும்னு வாராரு. யாரு? ஆமாம், இந்த சதாசிவ சிவாச்சாரியார் சகல ஆகம பண்டிதர். அப்போ அந்த செய்தியை முதல்ல அனுப்புகிறாரு. தான் வர்ற செய்தியை இத்தனாம் தேதிங்க வர்றோம். ஏன்னா அவருடைய சீடர் தானே அச்சுத கலப்பாளர். எனவே அவரை வரவேற்பதற்கு ஆமாம் தோரணங்கள்லாம் கட்டி பூரண கும்பத்தோடு அவரை வரவேற்கிறார். அப்போ வரவேற்கும் போது அவர் நாடி வந்ததை யாரை? மெய்கண்டாரை பார்க்கணும். அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரான்னு பார்க்குறார். இல்லை, எதிர்பார்த்தது இல்லைன்னா என்ன வரும்? ஏமாற்றம் இல்லையா? ஏமாற்றம்னா என்ன? ஏமம் ஆற்றுவது ஏமாற்றம். துன்பத்திற்கு வழி. விளங்குதா? ஏமம்னா துன்பம், அதுக்கு வழிப்படுத்துவது ஏமம் ஆற்றுதல், ஏமாற்றுதல். விளங்குதாமா? அப்போ எதிர்பார்ப்பு இருந்தால் என்ன வந்துடும்? வந்துடும். அப்போ அவங்க இருப்பான் இந்த கூட்டத்தில் நினைச்சா இல்லை. அதனால அவர் கேட்குறாரு, அவர் எங்க? அவர் எங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விளங்குதா? உடனே இவர் ஒருவரை அனுப்பி அவரை கூட்டுவாங்க அப்படிங்கிறார். அவருடைய அடியார்கள் கூட வந்திருப்பாங்களா இல்லையா? அதில் ஒருத்தர் போய் கூப்பிட போகிறார். யார? அங்கே பாடம் நடந்துட்டு இருக்கு. அவர் போனவர் இந்த பாடம் நடக்கிறத பார்த்து அவரும் மயங்கி எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அவரும் அங்கே நிற்கிறாரு. ஆணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லையாம்மா? ஒரு 2 வயசு குழந்தை பாடம் நடத்தினா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா இல்லையா? ஆமாம். அதனால அவரும் அவருடைய சொல்லில் மயங்கி நிற்கிறார். போனவனை காணலையே அப்படின்னா கூட கொஞ்சம் கோபம் வருமா இல்லையா? கோபம்னா என்னது? கொல்லி. கோபம் ஒரு கொல்லி இல்லையா? அறிவை கொல்வது இல்லையா? அப்போ அவருக்கு கோபம் வந்துடுது. வந்த உடனே அவர் அங்கேருந்து அவரே நேராக வாராரு. கோபமாக வந்து வகுப்பில் நிற்கிறாரு. ஒருத்தரும் திருப்பி பார்க்க மாட்டான். விளங்குதாமா? ஏன்னா சித்திர பாவைகள் போல அப்படி இருந்து கேட்காங்க. அசை வர இருந்து கேட்காங்க. ஒன்றி இருந்து கேட்காங்க. அப்போ புறத்தில் அவங்க கருத்து செல்லலை இல்லையாம்மா? நீங்கள் அங்கே இங்கே பார்க்கணுன்னா அர்த்தம்
வாரம் கேட்கும்போதே அங்கங்கே அப்படி பார்க்கணுன்னு அர்த்தம் இல்லையா? சலிப்பு வந்துடுதுன்னு அர்த்தம். என்ன வந்துடுதுன்னு அர்த்தம்? சலிப்பு வந்துடுதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஆமாம். அங்கே சலிப்பு இல்லை, அங்கே ஒரே உவப்பு தான் இருக்குது இல்லையா? அதனால ஒட்டி இருக்காங்க. இவர் ஒருவே வந்து நின்னாலும் கூட ஒருவே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போது அவருடைய கவனத்தை திருப்புவதற்காக ஆணவ மலத்துக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆணவ மலத்துக்கு இலக்கணம் என்ன அப்படி காமிக்கிறார். அவர் பேசலை, ஒரு சுட்டு விரலால் இதுதான் அப்படிங்கிற. விளங்குதா? அப்போ அந்த சுட்டு விரல் அந்த ரெண்டு வயசு குழந்தை அப்படி காட்டின உடனே அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஞான பண்டிதர் தான் இல்லையா? அதனால அவர் அந்த சுட்டு விரலால் சுட்டுனாரே, அப்போவே அவருடைய சுட்டறிவெல்லாம் நீங்கிட்டு தான், அப்படி கரைஞ்சு ஓடிட்டு தான். வேகுதாமா? அவர் அப்படியே அடியற்ற மரம் போல கீழே விழுந்துருந்தார். அவருடைய கண் அதுவே தீட்சை ஆகிட்டான் அவருக்கு. இந்த பார்வையே அவருக்கு தீட்சை ஆகி அந்த அவர் 80 வயசு அவர் இது 2 வயசு குழந்தை திருவடியில் அவர் அப்படியே விழுந்துடுறார். விழுந்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறார். அவர் தன்னுடைய திருவடியை அவர் சிரசில் சூட்டி அவருக்கு உபதேசம் செய்கிறார். விளங்குதா? அப்போ உபதேசம் பெற்றதுக்கு அப்புறம் அவர் முதல் மாணாக்கராக இருக்கிறார். அவருடைய சீடர்கள் 49 பேரில் இவர் முதல் மாணாக்கராக இருக்கிறார். இருந்து அவருடைய பாடங்களை வாங்கி அவர் அதை விருத்தி செய்து சிவஞான சித்தி 20 நூல்களை செய்கிறார். அப்போ அந்த திருத்துறையூர் அந்த சதாசிவ பண்டிகருக்கு அவர் தீக்கை செய்யும்போது அவர்கிட்ட பேர் அருள் நந்தி, தீட்சாநாமம். அது திருநந்தி தேவர் பேரை அவருக்கு வைக்கிறார். முதல் குறவர் பேரை அவருக்கு வைக்கிறார். இவர் மெய்கண்டாருங்கிறது சத்திய ஞான தரிசினி பரஞ்சோதி. இவருக்கு உபதேசம் பண்ணார்களா, அந்த ஆசிரியர் தனக்கு ஆசிரியருடைய பேரை இவருக்கு வைக்கிறார். சத்திய ஞான தரிசினிங்கிறத மெய்கண்டார்னு தமிழில் வைக்கிறார். அதனால எந்த அருள்நந்தி சிவம் அவர் இந்த சிவஞான போதும் சித்தியெல்லாம் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரிடத்துல பரமானந்த சிவம் என்று சொல்லக்கூடிய இவரும் திருப்பெண்ணாடகத்தை சேர்ந்தவர் தான். இவர் ஒரு ஸ்மார்த்த பிராமணர் வகுப்பை சேர்ந்தவர். அருள்நந்தி ஆதிசைவர். அருள்நந்தி சிவம் ஆதிசைவர். இந்த பரமானந்த சிவம் அவர் பராசர முனிவர் குலத்தில் வந்த சைவ பிராமணர் அவர் இல்லையா? அவர் என்ன செய்கிறாருன்னா அவரிடத்துல சீடராக சேர்கிறார். அருள்நந்தியுடைய சீடராக ஸ்மார்த்தருங்கிறது சங்கரர் மரபில் வர்றவங்க. அப்புறம் அவர் இந்த சிவஞான போதும் சித்தி 20 இதெல்லாம் படித்து தன்னுடைய மாணாக்கர்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார் சிதம்பரத்தில் இருந்து. அப்போது அந்த தெல்லையில் அந்த பெருமானுக்கு நடராச பெருமானுக்கு பூஜை செய்கின்ற
உரிமை பெற்ற தில்லைவாழ் அந்தணர், தில்லைவாழ் அந்தணர்கள் வகுப்பைச் சேர்ந்த உமாபதி சிவம் என்பவர். உமாபதி சிவம் என்பவர் அவர் ஏற்கனவே நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் பெரிய புராணத்தில் ரொம்ப பற்றுடையவர். அவர் தமிழில் வடமொழிகள்லாம் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அதனால் அந்த சோழ மன்னன் அவருக்கு நிறைய விருதுகளை கொடுத்துருக்கிறான். அவருக்கு பல்லக்கு, தீவட்டி, சின்னங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவர் கோயிலுக்கு போகும்போது இதோடு தான் போவார். அதை பார்க்கிறார் யார்? இந்த மறைஞான தேசிகர். பார்த்து பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாடி இருக்கிறார். பட்டக்கட்டைங்கிறது என்னது? பட்டக்கட்டைங்கிறது பல்லக்கு இல்லையா? அவர் பகல் குருடு, பகலில் தீவட்டி பிடிச்சிக்கிட்டு போகலாம். அது பருப்பொருள். பட்டக்கட்டை என்பது இந்த தூல சரீரம், சூக்கும சரீரம், அது படாத, அதிலிருந்து பல தூல சரீரங்கள் முளைக்கும். இதிலிருந்து ஒன்றும் முளைக்காது. அதனால இது பட்டக்கட்டை. அப்போ தூல சரீரத்துக்கு சுகம் வேண்டி இல்லையா எல்லாத்தையும் ஆகமங்களெல்லாம் படிச்சிருந்தாலும் இறைவனை பார்க்கும் பொழுது வாகனத்தில் செல்லக்கூடாது. கையிலேயே கீழே நிப்பாட்டிடுறாங்களா இல்லையா? இவன் எல்லாத்தையும் படிச்சிருந்து இப்படி படோட அவமாக போகிறானே அப்படிங்கிறது விளங்குதா? படித்திருந்தும் குருடு, அதான் பகல் குருடு என்று சொல்ல, அது அந்த பொருளை இவர் உடனே உணர்ந்து அவருக்கு சீடராக, அவர் உடனே ஏற்றுக்கல. ஆமாம், அவருடைய எச்சிலையெல்லாம் வாங்கி உண்டு அதுக்கப்புறம் அவருடைய சீடராக அமர்ந்து இவரிடத்தில் இந்த உபதேசங்களெல்லாம் கேட்டு தான் இந்த நூல்களையெல்லாம் எழுதுகிறார். அதனால் இந்த உமாபதி, இந்த உமாபதி, அந்த உமாபதி அவருக்கு அப்புறம் அவரிடத்தில் நிறைய மாணாக்கர் படிக்கிறாங்க. அதில் இரண்டு பேர் அதில் இந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிட்ட அருள் நமச்சிவாய தேவர் என்பவர், அவரும் மச்சி செட்டியார். அந்த அருள் நமச்சிவாய தேசிகர் அவருடைய மாணாக்கராக வருபவர் சித்தர் சிவப்பிரகாசர். அவர் மறைக்காடு சேர்ந்தவர். அவர் அங்கே இருப்பார், திருவாவூர்துறைக்கு வருவார். அவர் பெரிய சித்தர். திடீர்னு அங்கே இருப்பார், இங்கே வந்துடுவார். விளக்குதா? அப்போ அந்த மச்சி செட்டியாரிலிருந்து வந்தது காளி கங்கை மெய்கண்டார். அந்த மச்சி செட்டியாரிலிருந்து தோன்ற பரம்பரை தருமபுர பரம்பரை. இந்த அருள் நமச்சிவாயிலிருந்து வருததெல்லாம் திருவாவூர்துறை ஆதீன பரம்பரை. அங்கே ரெண்டாக பிரியுது. இந்த தொடர்ச்சியெல்லாம் நாம் சாப்பிட்டு வந்து பார்ப்போம்.